சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கான எபிசோடில் மனோஜ் கிட்ட வந்து கிறிஷ் வந்து கொஸ்டின் மேலே கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஆனால் எந்த விடுகதைக்குமே ஆன்சர் தெரியல. நான் தான் அறிவாளின்னு பார்த்தேன், இப்படி ஒரு பையன் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கூட வேலை பார்க்குற ஸ்டாஃப் கிட்ட கேட்டாலும் அவங்களுக்கும் தெரியல. கிறிஷ் வந்து சிரிக்கிறாரு, இந்த டேடிக்கு எதுவுமே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த சீனில் ரேகா சத்யா ரெண்டு பேருமே ஆஃபீஸ் வந்திருப்பாங்க. மேனேஜர் சீட்டில் உட்கார சொன்னால் இருக்க மாட்டேன்பாரு. நம்ம ரேகா தான் கம்பல் பண்ணி சத்யாவை இருக்க வைப்பாங்க. எங்கள் அப்பாவோட ஆசையும் இதுதான் அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் அப்பா கேரளாவிலேருந்து வந்ததுக்கப்புறமா நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவார். அவருக்கும் வயசாயிட்டு போதில்ல, இனிமேல் இதுதான் நீ பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா ரோஹிணி வந்து மனோஜோட கடைக்கு வந்துடுவாங்க. கிறிஷ் நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்து யார் வாங்கி தந்தான்னு சொல்லி கேட்டால் டேடி தான் அப்படின்னு சொல்லிட்டு, உன் பையன் இப்படி இருப்பான்னு நினைக்கவே இல்லை, அவன் கேட்குற எந்த கொஸ்டினுக்குமே எனக்கு ஆன்சர் தெரியல தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ஒரு ஸ்டாஃபை பார்த்து அவங்க மயங்கியே விழுந்து கிடக்காங்க. அப்போ டேடி கூட இருந்தால் உனக்கு ஹாப்பி தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவரும் ஹாப்பின்னு சொல்லுவார் கிறிஷ். அடுத்த சீனில் முத்துமீனா ரெண்டு பேருமே கார் ஷெட்டில் இருப்பாங்க. அப்போ சத்யா வந்து வருவார். இப்போதைக்கு நான் மேனேஜர் சீட்டில் இருக்கேன் மாமா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி முத்து சொல்வார். சரி நம்ம ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகலாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சத்யாவுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வரும். சரி மாமா, இப்போதைக்கு நான் அங்கே வேற ஒரு ஆள்கிட்ட கமிட்மெண்ட் ஆகிட்டேன், நம்ம இன்னொரு நாள் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லைனா கேன்சல் பண்ணட்டா அப்படின்னு சொல்லிட்டு, கேன்சல்லாம் பண்ண வேண்டாம், நம்ம இன்னொரு நாள் போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அடுத்த சீனில் முத்துமீனா ரெண்டு பேருமே க்ளோஸாக நின்று மொட்டை மாடியில் ஹக் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதை பாட்டி பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவாங்க. மீனாவை பிடிச்சி திட்டுவாங்க, இப்படி ஒரு பையன் கூட க்ளோஸாக நின்றுட்டுருக்கியா, உனக்கு வெக்கமாக இல்லையா அப்படின்னு சொல்லி. இதோட நெக்கான எபிசோட் முடியுது.